ஜெலன்ஸ்கி ரெடி ஆயிட்டார். எதுக்கு ரெடி ஆயிட்டார் தெரியுமா? கடனுக்கு, கிரெடிட்டுக்கு அவங்க ஆயுதத்தை வாங்கி குவிப்பதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. இது ரொம்பவே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற அந்த வித்தை ஜெலன்ஸ்கி அவர்கள் படித்து வைத்திருக்கிறார். கடன் வாங்க போகிறாங்களே அப்படின்னா உக்ரைனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காரு தெரியுமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்கார். இப்போதைய அந்த அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தானே. ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் இப்படி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள்? இந்த மாதிரி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு நிறைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வேணும். பேட்ரியாட் அப்படிங்கிறது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இனி உக்ரைனால் என்ன செய்ய முடியும், கொஞ்சமாக பிடித்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த உறுதிக்கு வந்துட்டார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அதில் 25 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சாரம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அவங்க வேட்பு மனுலாம் தாக்கல் பண்ணிட்டாங்க. அவங்களும் அதிபர் தேர்தலில் நிற்கிறாங்க. இப்போ வாக்குறுதிலாம் சொல்கிற இடத்துல நிறைய பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறாங்க. நான் உக்ரைனுக்கு உதவுறதாக இருந்தாலும் நான் கடனாகத்தான் பணம் கொடுப்பேனே தவிர இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும், இல்லாட்டி நாளைக்கு உக்ரைன் நமக்கு நல்லது செய்யும் அப்படிலாம் சொல்லி பணத்தை செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை உடனே ஜெலன்ஸ்கி அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்கு. அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு கிரெடிட்டில் இப்போ காசு தந்து அதன் வழியாக நாங்கள் ஆயுதங்களை வாங்குறதா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட்டுக்கு இவங்க காசு வாங்கி செலவழிக்கிறாங்க, ஆயுதங்களை வாங்குறாங்க, போர் புரிகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் உக்ரைன் ஜெயித்து விட்டது என்றால் என்ன நடக்கும்? உக்ரைன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சா இவங்க கடன் வாங்கியிருப்பாங்களா, அமெரிக்காட்டிலேருந்து, யூரோப்லேருந்து, இப்படி நிறைய நாடுகள்கிட்டருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை இப்போ உக்ரைன் உடனடியாக கட்ட வேண்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இப்போ தான் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் நாட்டுக்கு இவ்வளோ % ப்ராஜெக்டை ஒதுக்குறோம், இந்த நாட்டுக்கு இவ்வளோ % ப்ராஜெக்ட் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கு கொடுப்பாங்க? கடன் வாங்கின நாடுகளுக்கு பதிலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணித்தாங்க, அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த இன்கம்மை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்படி உங்களுடைய நாங்கள் கடன் அடைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோத்துட்டாங்க, கடன்லாம் வாங்கி உக்ரைன் போர் புரிகிறாங்க, திடீர்னு தோத்துட்டாங்கன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தோத்துட்டோம், இதுக்கு மேலே எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, கடனை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ரைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜெலன்ஸ்கி அடித்த முதல் மாங்காய். இன்னொரு மாங்காய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒருவேளை அடுத்ததாக அதிபராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோ பைடன் அவர்களை விட கூடுதலாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட கொஞ்சம் நல்ல டேர்ம்ஸில் போனால் என்ன, அதுக்காக கூட இப்படி ஒரு சின்ன ஒரு துணுக்கு செய்தியை போட்டு நாங்கள் ரெடி ஆகிறோம், நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் கூட வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிறோம், அவர் கொடுக்குற மாதிரி கடனை வாங்கிக்கிறோம், அவர் கொடுக்குற ஆயுதங்களை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்மதத்தை ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்போ ஒரே கல்லில் 2 மாம்பழத்தை அடிச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கடன் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். பேட்ரியாட் அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத அமெரிக்காட்ட ஒரு 25 வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்டு ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம்னா என்ன, அது அவங்க இப்போ 25 கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கும் 6லேருந்து 8 பேட்டரிஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய தொகைகள், அந்த தொகை எப்படி அவங்க கொடுப்பாங்க, அந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் எத்தனை நாடுகளிடம் இருக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் அந்த ஒரு பதிவில் இருக்குது. அப்போ இப்போ இவங்களுக்கு இன்னும் அந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தையும் தாண்டி இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் தான். ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 7000 ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அப்படிங்கிறத இப்போ உக்ரைன் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இப்போ அந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸில் கூட ரொம்பவே கம்மியாக கிடைக்கிறதுனால நாளொன்றுக்கு 4000 ஆர்ட்டிலரி ஷெல்ஸை தான் இப்போ உக்ரைன் பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 4000 ஆர்ட்டிலரி ஷெல்ஸை வச்சு ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைனை தடுக்க முடியுமான்னு பார்த்தா
ஓரளவுக்கு தடுக்கலாம், அவ்வளோதான். முழுமையாக தடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவினுடைய படை முன்னேறும். ஸோ தடுக்க முடியாது, கொஞ்சமாக ஹோல்டு பண்ணி வச்சு ரஷ்யாவினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ அந்த 4000 ஷெல்ஸ் வச்சு முடியும். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் இவங்களுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம நாளொன்றுக்கு 2000 ஷெல்ஸை மட்டும்தான் உக்ரைனால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரஷ்யா இப்போ முன்னேறுவதை விட 2 மடங்கு ஸ்பீடான வேகத்தில் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே வந்துடும். இந்த 2000 ஆர்ட்லரி ஷெல்ஸ் நாளொன்றுக்கு நான் சொல்கிறேன். அப்போ 2000 விட கம்மியாயிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு வேறு எதுவுமே இல்லை. ரஷ்யா என்ன நினச்சாங்களோ, எவ்வளவு இடங்களை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்களோ அத்தனை இடங்களையும் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் ரொம்ப ஸ்பீடாக போய் அவங்களுக்கு தேவையான இடங்களை பிடித்து விடுவார்கள். சரி, இந்த 2000 4000 அப்படிலாம் சொல்கிறிய விக்கி, ஒரு வருடத்தில் இப்போ இவங்களுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உக்ரைனுடைய கேள்வி இதுதான். அப்போ இந்த 25 ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவாலோ இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாலோ கொடுக்க முடியுமா என்று கேட்டால் சின்ன ஆர்ட்லரி ஷெல்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் 155mm 150mm ஆர்ட்லரி ஷெல்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரமாக உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதை தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கோ அமெரிக்காவுக்கோ கிடையாது. ஓவராலாக இப்போதைக்கு இந்த ஐரோப்பாவிலிருந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸில் அதிகமாக உருவாக்கக்கூடிய மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியினுடைய ரெயின்மெட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனம் கூட சின்னது பெருசு அப்படின்னு சொல்கிற ஆர்ட்லரி ஷெல்ஸ் ஒரு மாதத்துக்கு 37,500 அப்படிங்கிறதான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு 4,50,000 அளவுக்கு தான் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 4,50,000 ஆர்ட்லரி ஷெல்ஸ் எங்கே இருக்குது? ஒரு வருடத்தில் 25 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருக்கிற தொகை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாமளே இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். சரி, ரெயின்மெட்டல்கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜெர்மனியினுடைய ரெயின்மெட்டலை பற்றி நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் ஆர்ட்லரி ஷெல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உக்ரைனுக்குள்ளே தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ரஷ்யா எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். வேறு வழியே இல்லாமல் ரஷ்யாவினுடைய நட்பு நாடான ஹங்கேரிக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேயே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய தொழிற்சாலையினுடைய ஒரு கிளையை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாமல் அதுவும் ஒரு இழுபறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த ரெயின்மெட்டல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அவங்களுடைய தொழிற்சாலையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது ஃபெடரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இது பல நாடுகள், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 55 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய பணம் தான் ரெயின்மெட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படி ரெயின்மெட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ 5 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை 10 லட்சமாக உயர்த்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆனால் 2024 முடிவதற்குள் இந்த ரெயின்மெட்டலினுடைய அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இந்த ஷெல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் 10 லட்சம் அப்படிங்கிற ஆர்ட்லரி ஷெல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இன்னும் 15 பில்லியன் அளவுக்கு இந்த ரெயின்மெட்டல் நிறுவனத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஓவராலாக ஒரு நிறுவனம் தான் இங்கே உக்ரைனுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துக்கும் சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அது இல்லாமல் உக்ரைன் கேட்டிருக்கக்கூடிய அந்த தொகை 25 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் அமௌண்ட் தான். இதை வச்சு தான் இப்போ ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உக்ரைனுக்கு தேவையான ஆர்ட்லரி ஷெல்ஸ் எங்கேயுமே இல்லை, அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்முடைய ஃப்ரண்ட் லைன் முன்னேறி போயிட்டே இருந்துச்சுன்னா டெய்லி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்ட்லரி ஷெல்ஸினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இராணுவ வீரர்கள், நம்முடைய இராணுவ ஆயுதங்கள், இராணுவ வாகனங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்படக்கூடிய அந்த அழிவும் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணாதான் உக்ரைனை அவங்க நினைக்கிற இடத்துல கொண்டு நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கர்கிவ் போன்ற ஏரியாக்கள்லாம் அவங்களுடைய தாக்குதலை ரொம்ப துரிதமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி துரிதமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை உடைக்கிற மாதிரி முதல்லலாம் 500 கிலோகிராம் அளவுக்கான பாம்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குண்டுகள் எல்லாமே 1 டன்னிலிருந்து 3 டன் அளவுக்கான குண்டுகளை வீச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 3 டன் அளவுக்கான குண்டுகளை தடுப்பதற்கு இன்னும் பெரிய அளவில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய டென்சிட்டியை உக்ரைன் அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கலாம். மறுபடியும் உக்ரைனுக்கு ஒரு சிக்கல். அடுத்ததா மிக முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் லாஜிஸ்டிக்ஸினுடைய ஒரு ஹப்பை இழந்திருக்கிறது உக்ரைன். ஒடிசா துறைமுகத்தில் நேற்று ரஷ்யா நடத்தின தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அழிவை உக்ரைன் சந்தித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. ஆல்ரெடி
கார்கேவ் ரீஜனில் ரஷ்யா நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறதே உலக நாடுகள் இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. அதில் மறுபடியும் ஒடிசா துறைமுகம் பக்கமாக ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எல்லோரையும் கொஞ்சம் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தி இருக்கிறது. சரி, அப்போ இதெல்லாம் விட ரஷ்யா விட்ட அவ்வளோ ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட இதை விட கூடுதலா அவங்கள இப்போ 1 வருடம் இல்லாட்டி 2 வருடம் இதே மாதிரி ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் அவங்க பயன்படுத்தும் அளவுக்கு ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் ஸ்டாக் பீல்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யா வைத்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. நாட்டோவுக்கு பெரிய சிக்கல் அவங்களுடைய நார்த்தன் ஃப்ளீட் பக்கம் இருந்து உருவாகிட்டு இருக்கு. லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா, பல்கேரியா போன்ற நாடுகள் சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய குறியில் சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த நாடுகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும், அந்த நாடுகளுக்கு எந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையிலும் இப்போ நாட்டோ நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நாடுகள்கிட்ட பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இல்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. போலந்து கிட்ட 2 to 4 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாததுனால ரஷ்யாவால் ஈஸியாக அவங்களுடைய குண்டுகளை பொழிய முடியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா நடத்தக்கூடிய அந்த ஃப்ரண்ட் லைன் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான தாக்குதலாக, ரொம்ப விரைவான தாக்குதலாக மாறி இருக்கிறது. உக்ரைனுடைய தாக்குதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நாளொன்றுக்கு 4000 to 2000 ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாம் உக்ரைனுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் சைடாக நம்ம பார்க்கலாம். புதுசாக நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம், இந்த ஃபயர் த்ரோவர் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபயர் த்ரோவர் மட்டும் நாங்கள் உருவாக்கிட்டோன்னா இன்னும் பெரிய இழப்புகளை உக்ரைனுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய நிறுவனம் அவங்க சைட்லேருந்து ஒரு அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க. அது என்ன ஃபயர் த்ரோவர், அதனுடைய 3வது வெர்ஷன் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யாரும் சொல்லாத தகவலுக்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனல் தான், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.